ஹலோ ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு மக்களித லவ் ட்ரீ 4th எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா மக்களையே ஷான் சிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ள பெரிய ஹாஸ்பிட்டலில் அவங்கள காட்டி அவங்க மேலே இருக்கிற வாசனையை நிப்பாட்டுறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பார். அங்கே உள்ள டாக்டர் இவங்க ஃப்ரெண்டுங்கிறதால அவர் என்ன பண்ணுறாரு, 3 நாளைக்கு மக்களையே அந்த ஃப்ரெண்ட் பொண்ணுக்கிட்டே அங்கே விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா மந்திரவாதி குரூப்புக்கு கால் பண்ணி கூப்பிட்டுறா. அந்த மந்திரவாதியும் மக்களி மேலே ஒரு மந்திர தண்ணியை ஊற்றிடுறான். அதனால் மக்களி அப்படியே மயங்கிடுறாங்க. மயக்கத்தில் இருக்கிற மக்களையே இந்த குரூப் என்ன பண்ண போகிறாங்க, மக்களி இவங்கக்கிட்ட இருந்து தப்பிப்பாங்களா, ஷான் மக்களையே காப்பாற்றுவாரா இல்லையான்னு நம்ம இந்த எபிசோடு ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாமா. இந்த எபிசோடில் மயங்கி இருக்கிற மக்களையே அந்த குரூப் என்ன பண்ணுறாங்க, அவங்க காரில் உட்கார வச்சிடுறாங்க. அந்த டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் இருந்துட்டு நீங்கள் மக்களே இந்த மாதிரிலாம் இங்கேருந்து தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, மக்களையே கூப்பிடுறதுக்காக அந்த காரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே மக்களே இல்லை. அவங்க ஆல்ரெடி மயக்கம் தெளிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே கார் கடியில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் மக்களையே தேடி இங்கே அங்கன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டர் பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஷானுக்கு கால் பண்ணி மக்களையே காணோம், அவங்க தொலைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிடுறாளா. அந்த இடத்துக்கு ஷானும் தேடிட்டு வந்துடுறாரு. ஷான் போகிறப்ப மக்களே அந்த கார் கடியிலேருந்து பார்த்துடுறாங்க. ஷான் கத்துறாங்க. ஆனால் ஷானுக்கு தான் தெரியல, ஏன்னா ரொம்ப மெல்லிஸாக கத்துறாங்களா, அதனால் அவருக்கும் கேட்கலையா, அவரும் கண்டுக்காமல் போயிடுறாரு. அந்த பொண்ணும் ஷானை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. அதை கேட்டவொடனே ஷான் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் மக்களையே தேடி இங்கே அங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாரு மக்களையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே இருக்கிற கார் பார்க்கிங் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காரு கார். மக்களே என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய கார்லேயே போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா. ஷானும் என்ன சத்தம் வருதுன்ட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணுவார், உள்ளேருந்து மக்களே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷான் என்ன பண்ணுறாரு, திரும்பியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வருவாரா. அப்போ அந்த டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறா, அந்த மந்திரவாதி குரூப்போடு நின்று பேசிக்கிட்டு இருப்பாளா. அதை ஷான் பார்த்துடுறாரு. ஓ, அப்போ இந்த பொண்ணு அவங்க குரூப்பா அப்படின்ட்டு மக்களையே அந்த காருக்குள்ளேயே மறைச்சி வச்சுட்டு ஸ்ப்ரேலாம் அடித்து விட்டுட்டு அங்கே போகிறாரு. அப்போ அந்த டாக்டருக்கும் ஷானுக்கு இடையில சண்டை வர மாதிரி ஆகுதா. அந்த ஆளுங்கெல்லாம் ஷான்கிட்ட நீ தான் மக்களையே மறைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கார் டோரை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அப்போ உள்ள அந்த டாக்டர் தான் செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் மக்களையோட வாசனையே வரலையா. அந்தாலும் முன்னாடி பின்னாடின்ட்டு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் ஷானுக்கு செம கோவமாயிடுது. உங்களால் தான் இப்போ மக்களையே காணும்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அவர் காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த டாக்டர் பொண்ணு ஸ்டாப் பண்ண பார்க்குறா. ஆனால் ஷான் கேட்காம அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட உங்களால் தான் ஷான் கோச்சிக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லி திட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு ஷான் மக்களையே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரா. அப்போ அடுத்த வீட்டு கார்டனில் இருந்து ஒரு பையன் மக்களையே பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மக்களுடைய வாசனையை வச்சு அவன் மக்கள் யார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அப்போ இவன் யார், மக்களுடைய வாசனையை வச்சு இப்படி கண்டுபிடிக்கிறான்னா அப்போ மக்களுக்கும் இவனுக்கும் என்ன, இவன் யாருங்கிறதே நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ இவன் என்ன பண்ணுறான், அதே பக்கத்து வீட்டில் தானே இருக்கிறான். அப்போ மக்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அடுத்ததாக ஷானோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளை காட்டுறாங்க. அவள் கல்யாணத்துக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி தான் மேரேஜ் ஆக போகுது, அதனால் ரெடி ஆகிக்கிட்டு இருப்பாளா. அந்த சமயம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண போகிற ஆள் ஃபோனில் ஷான் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவெல்லாம் காட்டி நீயும் ஷானும் அஃபேரில் இருந்திருக்கீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கல்யாணத்தையே ஸ்டாப் பண்ணிடுறானா. இந்த சைடு ஷானோட ஃப்ரெண்டு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டு அந்த டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் பொண்ணு அவங்கக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு ஷான் என் மேலே கோவப்பட்டு அங்கேருந்து போயிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அதனால் அவளை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஷானை பார்க்குறாங்க. அப்போ மக்களே அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தவொடனே இவர் ஹாப்பி ஆகிடுறாரு. அப்புறம் ஷான் கிட்ட நீ ஏன் போய் சொல்லிவிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, அந்த பொண்ணும் அந்த குரூப்பில் இருந்தா, அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, அவங்கக்கிட்ட மக்களையே கொடுக்கறதுக்கு பார்க்குறா. அதனால் மக்களையே அவகிட்ட விட மாட்டேன், மக்களையே அந்த காட்டுக்குள்ளே இருந்து நான் தானே தூக்கிட்டு வந்தேன், அதனால் அவளுடைய ரெஸ்பான்சிபிள் என்னோடது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு.
இந்த சைடு அப்படியே காட்டுக்குள்ளே காட்டுறாங்க. அந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், அந்த மோதிரத்து வழியா அந்த இளவரசனை காண்டாக்ட் பண்ணுறான். அந்த இளவரசனும் ஒரு ஒளி மூலியமாக பேசுகிறான். அந்த வில்லனும் அந்த ரிங்கோட பவர் போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீ மக்களையே மட்டும் கண்டுபிடிக்கல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருப்பானா. அதனால் இவன் பயந்து போயிடுறான். ஆனாலும் அந்த காட்டை விட்டு அவனால் வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது அவனுக்கு. இந்த சைடு சிட்டியில் காட்டுறாங்க. ஷான் என்ன பண்ணுறாரு, மக்களையே கூட்டிகிட்டு போயிட்டு மாலில் மக்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. மக்களையும் அழகழகாக அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் அவளுடைய ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்கள பார்த்துடுறாங்க, அந்த பொண்ணுங்களும் இவங்கள பார்த்துடுறாங்களா. அதனால் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு காட்டுக்குள்ளே அந்த இளவரசனுக்கு மக்களியோட ஞாபகம் வந்துடுதா. அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சக்தி மூலியமாக மக்களையே பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த வில்லன் சொல்லிக்கிட்டு இருக்கான், மக்களுக்கு லைட் மூலியமாக சக்தி கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. இந்த விஷயம் மக்களையோட பக்கத்து வீட்டு பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் கேட்குது, அவனுக்கும் சக்தியெல்லாம் இருக்கும் போல இருக்குது. இந்த சைடு மக்களையே காட்டுறாங்க. மக்களையும் மயக்கம் போட்டு ஒரு செடிக்கிட்ட விழுந்துடுறாங்களா. அந்த செடியிலேருந்து அவங்களுக்கு பவர் கிடைக்கிது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சரியாகிறாங்க. அதுக்கப்புறம் ஷான் அவங்கள உள்ளே தூக்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிடுறாங்க. அந்த செடியவும் உள்ளேயே தூக்கிட்டு வந்துடுறாங்களா. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு என்னதான் நடக்குது, அவளுக்கு என்னதான் ஆகுதுன்னு தெரியாமல் குழம்பி போய் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஷான் சொல்கிறாரு, மக்களுக்கு அந்த செடியை பிடிச்சதுக்கப்புறம் அவளுடைய கண்ணு க்ரீன் கலரில் ஆகுதுன்னெலாம் சொல்கிறாங்களா. அதை கேட்டவுடனே இவங்கெல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு மக்களையே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செடியை கையில் பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க பாருங்களேன். ஆனால் ஷானுக்கு இது பிடிக்கவே இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிளான் பாட்டை அப்படியே தூக்கிட்டு போகிறதுக்கு பார்ப்பாரு. மக்களே இல்லை வேணாம் வேணான்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா அழுதுகிட்டு. அதுக்கப்புறம் ஷான் ஃப்ரெண்டும் இப்படி கொடுத்துட்றா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி சத்தம் போட்டு விடுவார். அதுக்கப்புறம் ஷான் ஃப்ரெண்டும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஷான் என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கக்குள்ள யாராவது வந்தாலோ இல்லை உனக்கு யாராவது பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலோ எனக்கு நீ கால் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் அந்த பையன் இருக்கா இல்லையா, பக்கத்து வீட்டு பையன், அவன் என்ன பண்ணுறான், இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கான். மக்களுக்கு ஏதோ தப்பாக தெரியுது, யாரோ நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்குன்ட்டு விண்டோ வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷான் இதை பார்த்துட்டு, நீ அங்கே யாரை பார்க்குற, அங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த பையன் அங்கே இன்விசிபிளபிளாக இருக்கானா, அதனால் யாருக்குமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, மக்களுக்கு மட்டும் தெரியுதா. அதனால் அவங்க எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து அவன் மறைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் மக்களையும் கால் பண்ணுறதுக்கெல்லாம் கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஷான் என்ன பண்ணுறாரு, தூங்குறதுக்காக மக்களையே ஒரு ரூமில் போயிட்டு படுக்க வைக்கிறாரா. ஆனால் மக்களுக்கு தனியாக படுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. அவர் கூடயே படுக்கணுன்ட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் தனியாக தான் நீ படுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் படுக்க வைப்பார். ஆனால் அவங்க நான் உன் கூட தான் படுப்பேன்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா. அதில் மக்களி தான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷான் என்ன பண்ணுறாரு, மக்களி கூடயே அவங்க ரூம்லேயே படுத்துக்கிறாரு. அப்படியே காலையிலையும் ஆகுது. 2 பேரும் எழுந்திரிச்சிட்றாங்க. 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் ஷானோட எக்ஸ் லவர் அங்கே வந்துடுறா. அவள் வந்தவொடனே ஷான் கிட்ட ரொம்பவே சண்டை போட ஆரம்பிச்சிருவா. ஷானால தான் அவளோட மேரேஜ் நின்று போச்சுன்னு நினச்சிட்டு ஷானை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பாளா. அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிறான்னா, ஷான் தான் அந்த ஃபோட்டோவெல்லாம் அவளுடைய ஃபியான்சிக்கு அனுப்பி வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஷானை பிடிச்சி நல்லா திட்டிக்கிட்டு இருப்பா. ஆனால் ஷானுக்கு புரியவே இல்லை. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவள் கையில் இருக்கிற ஃபோட்டோவெலாம் ஷான்கிட்ட கொடுத்துட்டு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஷான் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ரொம்பவே கோவம் வருது ஷானுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் டஸ்ட்பினில் போட்டு விட்டுறாரு. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துடுறாங்களா. அதை பார்த்த உடனே அவருக்கு இன்னும் கோவமாயிடுது. அந்த ஃபோட்டோவை பிடுங்கி டஸ்ட்பினில் போட்டு விட்டுறாரு. அப்படி இந்த சைடு காட்டுறாங்க. இந்த டாக்டர் பொண்ணு இருக்காளே, இவ ஒரு லேடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அந்த லேடி யாருன்னா நம்ம ஷானோடைய அம்மா தான். அவங்க அம்மா கிட்ட, ஷான் இப்போ இந்த ஊருக்கு வந்துட்டான், இப்போ ஒரு பொண்ணு கூட வந்திருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு ஷானோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு மக்களை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்களா. அதனால் ஷான் அம்மா என்ன பண்ணுறாங்க, ஷான் வீட்டுக்கிட்ட போயிடுறாங்க.
ஒரு ஆள்கிட்ட கிஃப்டெல்லாம் கொடுத்து விட்டு ஷானுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அந்த ஆளும் ஷான் கிட்ட கொடுக்குறாரா, யாருன்னு பார்த்துட்டு காரை பார்த்து வருவார். அந்த காரில் இருந்து அவங்க அம்மா இறங்கி வருவாங்களா, அவங்கள பார்த்த உடனே ஷான் கோவமாயிட்டு அந்த கிஃப்டை அங்கேயே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் அவங்க கூப்பிடுறாங்க, ஆனால் ஷான் கண்டுக்காமல் இருக்க. அப்போ அவருக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அப்போ ஷான் சின்ன பையனாக இருந்தப்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புது பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்பாவை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி விட்டுட்டு அங்கேருந்து அவங்களுடைய புது லவர் கூட போயிருப்பாங்களா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை டிவோர்ஸும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஷான் அவங்க அம்மாவை ரொம்பவே வெறுத்திருப்பார். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு வீட்டில் நின்று ஷான் அழுதுகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் மக்கள்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பார். யாருக்கிட்டையாவது சொன்னால் கொஞ்சம் மனசு லேசாகும் இல்லையா, அதனால் மக்கள்கிட்டே இல்லாத விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பார். அடுத்த நாள் ஷானும் வேலை கிளம்புறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் இந்த வீட்டுக்குள்ளே யாராவது வந்தாலோ இல்லை யாராவது பார்த்தீங்கனாலோ எனக்கு நீ கால் பண்ணணும்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மக்களே அந்த வீட்டில் தனியாக இருந்துகிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் அந்த பக்கத்து வீட்டு பையன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், அங்கே வந்துடுறானா. அந்த பையன் என்ன பண்ணுறான்னா சும்மா கல்லை தூக்கி தூக்கி மக்களையும் மேலே போட்டுக்கிட்டு இருப்பானா. ஆனால் மக்களையும் அவனை பார்க்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா மக்களியோட வீட்டுக்கு முன்னாடியே வந்து நின்றுடுறான். அதனால் பயந்து போய் மக்களே ஷானுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஷான் கால் அட்டன் பண்ணவே இல்லையா அந்த சமயம். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்களா. அந்த சமயம் ஷானோட கால் வருது. அதுக்கப்புறம் அவங்க அந்த டோரை மூடி விட்டுட்டு ஓடி வந்து கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஷானும் யாரையும் உள்ளே விடாதுன்னு சொல்கிறாரு. அவங்களும் அதே போல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ஷான் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்த இந்த டாக்டர் பொண்ணு இருக்கல்ல அவ கேட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஷான்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றா. அதுக்கப்புறம் 2 பேருமே லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் இந்த டாக்டர் பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஷான்கிட்ட மக்களையை பற்றி போட்டு வாங்கி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கலாமான்னு பார்க்குறா. ஆனால் ஷான் உஷாராயிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் மக்களியோடைய ரெஸ்பான்சிபிள் என்னோடதுன்னு சொல்கிறாரா. அதை கேட்டவுடனே இந்த பொண்ணு செம்மையாக கோவமாயிடுறா. அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க மக்களையும் ஷானும் கார்டனில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மக்களே நல்லாவே படிக்க ஆரம்பிக்கிறாங்களா. அதெல்லாம் பார்த்துட்டு ஷானுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த சமயம் அந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் என்ன பண்ணுறான்னா பக்கத்து வீட்டில் இருந்து மக்களையே கூப்பிட்டுட்டு இருப்பானா. அதை பார்த்த உடனே ஷானுக்கு ரொம்ப கோவமாகுது. அதுக்கப்புறம் நாம் இங்கே இருக்க வேணான்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படியே நாள் ஃபுல்லாக போகுது. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுதா. திரும்பவும் தூங்குறதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே காட்டுக்குள்ளே காட்டுறாங்க. ரொம்பவே மழை வர ஆரம்பிக்குதா. அந்த சமயம் அந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு வாழையில எடுத்து அவன் மேலே தண்ணி படாத மூடிக்கிறான். இப்போ தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்க போகுது. இவ்வளோ நேரம் ஒரு பக்கத்து வீட்டுக்கார பையன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பையன் யாருன்னா ஒரு மர்மெய்டு. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த காட்டுக்குள்ளே ஓடி வந்து அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே குதிக்கிறான் பாருங்க. அப்படியே மெர்மெய்டாக மாறிடுறான். இது எல்லாத்தையுமே அந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அந்த கிரீச்சர் அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன தான் நடக்குதுன்ட்டு. மர்மெய்டை பார்த்துட்டு அந்த வில்லனும் முன்னாடி வந்து நிற்கிறானா. அந்த வில்லனை மர்மெய்டு பிடிச்சி உள்ளே இழுத்துடுறானா. இங்கே இவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ளே குதித்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சிட்டிக்குள்ளே காட்டுறாங்க ஷான் தனியாக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு மக்களுடைய ஞாபகமே வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க கிஸ் பண்ணுறப்ப மக்களுடைய கண் க்ரீன் கலரில் ஆகுது இல்லையா, அதையும் நினச்சிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஷான் என்ன பண்ணுறாரு மக்களையே கூட்டிகிட்டு சாப்பிட்றதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போகிறாரா. அந்த சமயம் அங்கே ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைன்ட்டு ஒரு ஃபேமிலி அங்கே பார்க்குறாங்களா. அந்த ஃபேமிலியை பார்த்த உடனே மக்களே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட ஃபேமிலி எங்கே இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதனால ஷான் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இந்த மந்திரவாதி குரூப் இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க எங்கே இருக்காங்கங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த சமயம் நம்ம தாத்தாவோட என்ட்ரி, தாத்தா அங்கே வந்துடுறாரு. இந்த மந்திரவாதி குரூப்பை பார்த்த உடனே அவர் அவங்கள எல்லாத்தையும் மிரட்டி அங்கேருந்து துரத்தி விட்டுறாரு. இந்த விஷயம் ஷானுக்கு தெரியாது. தாத்தா உள்ளே வந்து இந்த மாதிரி அந்த மந்திரவாதி குரூப் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ மக்களுக்கு ரொம்பவே ஆபத்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க 3 பேரும் மக்களையை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்படி இந்த சைடு காட்டுக்குள்ளே காட்டுறாங்க. காட்டுக்குள்ளே அந்த மர்மெய்டும் அந்த வில்லனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அப்போ அந்த வில்லன் சொல்கிறான், நான்
மக்களையே கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன், இல்லைன்னா என்னை அந்த இளவரசன் என்னை கொன்னுடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஆனால் நீ மக்களையே ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணினா நான் உன்னை கொன்னுடுவேன்னு மறுமடு அவனை மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து காரில் போயிடுறான். அப்படியே சிட்டிக்குள்ளே காட்டுறாங்க. அந்த டாக்டர் இருக்கானே, அவன் என்ன பண்ணுறான், அந்த டாக்டர் பொண்ணுக்கிட்ட வந்துட்டு நீ எப்படியாவது ஷான்கிட்ட இருந்து மக்களையே தள்ளி வை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு அது என்னால் முடியாது, ஷான் என்கிட்ட விடமாட்டான்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆனால் அந்த டாக்டர் கேட்குற மாதிரியே இல்லை. நீ எப்படியாவது இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறானா. அதனால் இவன் என்ன பண்ணுறா, ஷானை தேடி ஷானோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. அப்போ ஷான் அவருடைய வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு அங்கே வந்துட்டு ஷான் கிட்ட மக்களுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட்டே முடியல, நீ இப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு இன்னும் ப்ராப்ளம் தான் அதிகமாகும், அது உனக்கும் பிரச்சனையாகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஷான் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் இப்போ நல்லா இருக்கா, அவளை என்னால் சரி பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டவுடனே அவளுக்கு ரொம்ப கோபமாகுது. செம்ம கோவத்தோட ஷானை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. இதோடைய இந்த எபிசோடு முடியுது. நல்ல வேலையாக ஷான் அந்த மந்திரவாதி குரூப் கிட்ட இருந்து மக்களையே காப்பாற்றிட்டாரு. ஆனாலும் அவங்க ஷானை ஃபாலோ பண்ணி மக்கள் எங்கே இருக்காங்கங்கிறதே கண்டுபிடிச்சிட்றானுங்க. அதனால் அந்த டாக்டர் பொண்ணு மூலியமாக எப்படியாவது மக்களையே நாம் கூட்டிகிட்டு போயிடணுன்னு அந்த ஆளுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவளும் அதுக்கேற்ற மாதிரி ஷான் கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இது எங்கே போய் முடிய போகுது, அவங்க கிட்ட இருந்து எப்படி மக்களையே காப்பாற்ற போகிறாரு, இன்னமும் மக்களுக்கே என்ன பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு, இந்த மர்மெய்டு வேற ஒருத்தன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.